வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி இந்திராசாரியாக ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்திருந்த பாகன் 2 சிறிதரனை பற்றி, பார்லமெண்ட் உறுப்பினர் வன்னி மாவட்டம் சிறிதரனை பற்றி நாங்கள் கடந்த முன்தினம் 2 நாளைக்கு முதல் ஒரு யூடியூப் பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கு சுழிபுரத்தில் நடந்த சம்பவம் இவர் 2013-14 காலப்பகுதியில் மைந்த இருந்த காலப்பகுதியில் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட சத்திர சிகிச்சைக்கு சொல்லி அந்த குடும்பத்துக்கு வந்த காசு, அந்த குடும்பத்தில் உள்ள மகளுக்கு வந்த காசில் இவர் சிபாரிசு பண்ணி பேப்பரில் அவுட் பண்ணி போட்டு தினக்குரல் பேப்பரில் போட்டு ஒரு நாள் விடியறதுக்கு இடையில 12.5 லட்சம் காசு அந்த 12.5 லட்சம் காசுல உடனே சிறிதரன் அடுத்த நாள் விடிய அவங்களோட வீட்டை வேன்ல சுழிபுரம் 3 பேரோட உள்ளுக்க போய் அப்போ அதே டைமில் அவர் மகளை ஏற்றிட்டு வழியில் கடைக்கு போயிருக்கார். இந்த நீண்ட பதிவு மக்களை தட்டி விட்டுறாங்க. நீதி நியாயத்துக்காக தான் நாங்கள் போராடின. எங்களோட மக்கள் மாற்றானால எதிரியால சிங்களவர்களால பாதிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு மண் பறிக்கப்பட்டு மண்ணுக்காயும் மக்களுக்காயும் நாங்கள் சுயமாக வாழணும் மட்டும் போராடின. ஆனால் இன்னைக்கு சிங்களவர்த்திலிருந்து நாங்கள் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு வழியில நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கிட்ட தமிழற்ற இருக்கிற பிரச்சனையை நாங்க மீளையெல்லாம் இருக்கு. தமிழ் அரசியல்வாதிமார் மேலாதிக்கம் கொண்டு எங்கட மக்களை அடக்கி பயன்படுத்தி இப்பையும் அடிமைத்தனமை ஆக்கி கப்பம் பெற்றவர்களை வெளியில கொண்டு வர இல்லாம இருக்கு. வெளியில கொண்டு வந்தா திரும்பியும் அச்சுறுத்துற அளவுக்கு இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழ் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசு அதிகாரிமாராக இருந்தாலும் சரி, அந்த அரசியல்வாதிமாராக இருந்தாலும் சரி, அதுலேயும் மக்களால் வாக்கெடுத்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி இருந்து இப்போ தமிழரசு கட்சி என்று சொல்லி பிரிஞ்சிருக்கிற இந்த சிறிதரன் அவர் செய்த ஊழல் பிரச்சனையைத்தான் நான் இன்றைக்கு வெளியில கொண்டு வரேன். நேரடியான அவங்களோட குரல் பதிவை வச்சு பாதிக்கப்பட்டவங்களை எனக்கு தந்த குரல் பதிவை வச்சு தான் நான் கொண்டு வரேன். அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு சிறிதரன் அவர்கள் இவர் தான் தலைவர் சிறிதரன், இவரை பற்றி தான் நான் சொல்ல போறேன். இந்த தலைவரை பற்றி, இந்த தலைவர் பார் கொடுத்து அது கொடுத்து ரவுடித்தனம் காட்டி இவர் பல கிளிநொச்சில இருந்து பெரிய தான் கோட்டையை ஆள்ற மாதிரி தீவண்ட மச்சான்னு சொல்லி கப்பம் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிற கம்பநாட்டியை பற்றி தான் நான் சொல்ல போறேன். இந்த கம்பநாட்டியை பற்றி, இந்த கம்பநாட்டியை பாருங்க. இவனே ஒரு ரவுடிமா இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு தமிழை தவிர அடுத்த மொழி தெரியாது. ஆனா பிரின்சிபலாம் இவன் இயக்கத்துல இருக்கே பயிற்சி எடுக்கலாம். ஓடணும் 90ஆம் ஆண்டு டம்மி ரவில கொண்டு காட்டு கொளிச்சு போட்டு ஓடினவன் தான் இந்த சிறிதரன் என்றவன். அவன் இப்ப போராட்டத்தை பற்றி கதைக்க வாரான். அப்ப இவன் ஒரு கட்டத்துல இவன் சொன்னவன் தமிழ் செல்வன் அண்டமால் சிங் என்ன மாதிரி சுமந்திரன் இருக்காண்டு, அதே சுமந்திரனோட இப்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கான். உனக்கு சிறிதரன் சொல்லி கிடக்கு, நீ போராளியும் இல்லை, நீ மக்களுக்காக தியாகம் செய்ததும் இல்லை, உண்ட பக்கத்துல இருந்து நீ மக்களுக்கு எதையும் செய்ததும் இல்லை, நீயே ஒரு கல்லன்மாய் இருக்கிற, நீ இந்த மக்களுக்கு செய்த குற்றம் சரியா, நீ இதுக்கு உரிய பரிகாரம் சட்ட விசாரணையும் படி நீ நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சிறிதரன் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறிதரன் அவர்கள் நான் யூடியூப்ல போட்டதுக்கு பிறகு நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு அடுத்து விரட்டி இருக்கிறாள். அதே டைம்ல நான் ஒரு யூடியூப்பாளர்களும் இந்த விஷயத்தை அறிஞ்சு போய் பேட்டி கண்டதுக்கு பிறகு அங்க வீட்டுக்காராக்களை விரட்டி, மருமகனாக்களை விரட்டி, மனுஷியாக்களை விரட்டி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த பிரச்சனை வெளியில வந்தா தங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பேட்டி பாதிக்கப்பட்ட அடி வாங்கி வரால பாதிக்கப்பட்டவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அழுது கொண்டு இருந்து பிறகு யூடியூப்ல போட்டதை ஒரு நபர் தூக்கி இருக்கிறார், ஒரு யூடியூப்பாளர். இன்றைக்கு யூடியூப்பாளர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியாக சொல்றேன், தனிநபர் விளம்பரம் செய்கிற ஊடகவியலாளர்களை நாம் இம்பிராசா என்ற விடயத்தை பார்க்காங்க. ஆனா இம்பிராசால வார வார்த்தையும் இம்பிராசா கொண்டு வர வெளித்தப்படையான உண்மைத்தன்மையை நீங்க எடுங்க. இம்பிராசாக்கா நீங்க இதை எடுத்து போட்டா இம்பிராசா ஊடா வந்த விடயம் இம்பிராசா வளர்ந்துருவான், இம்பிராசா ஊடா தான் இந்த செய்தி வந்தேன்னு சொன்னா நீங்க போய் தேடி எடுங்க அந்த செய்தியை. சரி, நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன், இந்த இடத்துல இப்படி பாதிப்பு நடக்குது, இந்த இடத்துல இப்படி பிரச்சனை நடக்குது, இந்த இடத்துல போலீசாரால பாதிப்பு, ஆமியால பாதிப்பு, இல்ல அரசாங்கத்தால பாதிப்பு, இந்த அரசியல்வாதிமாரால பாதிப்பு, அரசு உத்தியோகத்தரால பாதிப்பு என்று சொல்லி நான் சொல்லிட்டேன்னு சொன்னா இது இம்பிராசா ஊடா வந்த செய்தி, இதை எடுத்து நாங்கள் போட்டுவோம். நாளைக்கு இம்பிராசாக்கு தான் பேரும் புகழும் வரும். எங்களுக்கு பேரும் புகழும் தேவையில்லை, ஒரு மண்ணாண்டி எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நாங்க எல்லா பேர் புகழையும் பார்த்து எல்லையில நின்று எல்லை காத்து சண்டை பிடிச்சி உயிரை கொடுத்து வந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு பேர் புகழ் தேவையில்லை. மக்கள் எங்க பாதிக்கப்படுறார்களோ அந்த பிரச்சனையை அந்த இதய சுத்தியோட வெளியில கொண்டு வரணும். இதுல தணிக்கை செய்யறதுக்கு இடம் இல்லை.
மக்கள் சொல்ற கருத்தை வெளியில கொண்டு வர்றதுதான் ஊடகவியலாளர் ஊடக சுதந்திரம் வந்து இந்த நாட்டில் இருக்குது. ஆனா ஊடகத்துறை அமைச்சர்கள் அவர்களையே நான் சொல்றேன், புனர்வாழ்வளிக்கப்பட்ட ரீதியாக, புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகளுக்கு தலைமை தாங்குற ரீதியாக, 10 வருஷம் நான் அரசியல் இயங்குற ரீதியாக, கடந்த பொது தேர்தலில் நான் போட்டியிட்ட ரீதியாக நான் சொல்றோம், ஊடகத்துறை அமைச்சருக்கு இங்க வந்து ஊடக சுதந்திரம் இல்லை. அநேகமானவர் வந்து முழு ஊடகவியலாளர்களையும் எல்லாரும் இல்லை, தொப்பி அளவானாக தொப்பி 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 அந்த அளவான ஆட்கள் மட்டும் தொப்பிய போடணுமா? எல்லா உடைகளாலும் சொன்னா இம்பராஸ் அப்படி சுட்டி காட்டிட்டு, அப்படி சுட்டி காட்டிட்டு, இப்படி சுட்டி காட்டிட்டு, அதால இனி நாங்கள் செய்தி போடையலான்னு சொல்லி எனக்கு சக்திகாரன்னு சொன்னோம். சரியா, சக்திகாரன் கோகுலம் வந்து எனக்கு ஆரம்பத்திலே சொன்ன தங்களை சுட்டி காட்டியாச்சு, நீ உங்களோட செய்தி போடையலான்னு சொல்லி 1919 ஆண்டு இந்த 2019 ஆண்டு ஒரு ஊடக செய்தியில வந்து சக்திகாரன் சொன்னது கோகுலன் எனக்கு அடுத்து கழிச்சது. சக்தி ஊடகத்துறை முகாமையாளர் என்னன்னு சொன்னா, நீங்க எங்களை பகிரங்கமா சுட்டி காட்டிடுங்க, அதில் உங்களோட செய்தியை நீ போட மாட்டோம். நான் சுட்டி காட்டின என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு ஆபத்து வந்தது, இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரலன்னு சொல்லி நாங்கள் ஊடகத்தில் சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வந்தது. ஊடகவியலாளர் கோவிக்கிறாங்க. ஊடகவியலாளர் மக்களுக்காக சேவை செய்யறாங்களா, இல்ல இப்ப நீங்க உங்களோட தனிப்பட்ட அரசியல்வாதிமாருக்காக சேவை செய்யறீங்களா, வருமானத்துக்காக சேவை செய்யறீங்களா? இதை ஊடகத்துறை அமைச்சர்கிட்ட நாங்க கேட்கிறோம். இதை கண்டிப்பாக நீங்க தண்டிக்க வேணும், இதை பார்வைக்கு எடுக்கணும். நிச்சயமாக அந்த அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை கொண்டு வரேன். சராசரியாக எனக்காக நீங்க செய்யணும். நாங்க ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்குதுன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து என்னட்ட நேரடியாக சொல்றாங்கன்னு சொன்னா, இன்பராசனை நீங்க மட்டும்தான் துணிஞ்சு கதைப்பீங்க, யாருக்கும் பயம் இல்லாம கதைப்பீங்க. ஆனா உங்கள்கிட்ட சொல்றோம், மற்றவங்கள்ட்ட சொல்ல பயமா இருக்கு, எங்கள்கிட்ட கதையை எடுத்து போட்டு அங்கால இந்த சொல்லி விரட்டி எங்களுக்கு இது ஆபத்து வந்துடும் பாக்குறோம். அதால நான் இவ்வளவு பேர் இன்றைக்கு மறைமுகமா பிரச்சனையை வச்சு கொண்டிருக்காங்க. நாங்க ஒரு 1-2 பிரச்சனையை வெளியில கொண்டு வராங்க, 100 பிரச்சனை வரும். இன்னைக்கு என்ன நான் கொண்டு வர பிரச்சனையை நீங்க அரசியல்வாதி மாதிரி எடுத்தீங்கன்னா, இல்ல ஊடகவியலாளர் எடுத்தீங்கன்னா, நாளைக்கு உங்களை நாடித்தான் பாரு, மக்கள் என்ன நாடி வராது. சரியா, நான் சொல்ற கருத்தை வச்சு அந்த வீட்டுக்கு போய் நீங்க பேட்டி எடுத்து, அல்லது அரசியல்வாதி மாதிரி இந்த பிரச்சனையை எடுத்து பார்லமெண்டத்துல கதைச்சு இவங்களுக்கான தீர்ப்பை வாங்கி கொடுப்பீங்கன்னு சொன்னா, இந்த சரியா செய்தீங்கன்னா மக்கள் கட்டாயம் உங்களைத்தான் நாடி வரும், என்ன நாடி வராது. அப்ப என்ன நாடுறபடியா நான் சரியா செய்யறேன்னு மக்கள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எங்கிட்ட பலம் இல்லாம, அரசியல் பலம் இல்லாம நாங்க இன்னைக்கு நின்று கத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அரசியல் பலம் இருந்தா, அரசியல் பலம் இல்லாமலே உளவுக்கு சுட்டி காட்டி கதைக்கிறோம்டா, அரசியல் பலம் இருக்குமான்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுவாங்க. குதிரோட குணத்தை கண்டு கொம்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்க வந்தா இன்றைக்கு எல்லாருக்கும் அதிரும். ஏதோ சொன்ன மாதிரி இன்றைக்கு அதிர்வு அரசாங்கமே சில விஷயம் அதிர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி அதைத்தான் சொல்றேன். நானா ஒரு நாளைக்கு வரத்தான் போகுது கொம்புக்கு மேலால நிக்க போகுது, எல்லாம் தலைகளா நிக்க போகுது. புலிகள் நாட்டை அரசியல் ரீதி ஆளக்குள்ளன்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம் இந்த இவர்தான் என்ன, சிறிதரனுக்கு இந்த பாகம் 2 நிச்சயமாக நீங்கள் இதை தட்டி விட்டுறாங்க. இதை பாருங்க. இது வந்து உண்மையிலே இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர், இந்த சிறுகர்னால பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியை தான் போடுறோம். இந்த இருக்கு பாருங்க, அவர் சேப்பையும் பாருங்க. இவங்களெல்லாம் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர், என்ன இவங்கள என்ன வெளிப்படத்தன்மை இருக்கு. ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பொட்டம்மான்னு சொல்லுவார். வேண்ட முகத்தை பார்த்து சொல்லுவார், வேணா போடலாமா போடலாண்டு. அப்படித்தான் பொட்டம்மா கவில் மாஸ்டராக்கள் சொல்லுவாங்க. இவங்களோட முகத்துகளை பாருங்க எப்படி இருக்குண்டு, இவங்களோட பார்வையில பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு செந்த லட்சணம் கிச்சனம் ஒரு மனுஷ தன்மையில் இல்லாத கள்ள குணங்கள் அரசியல்வாதி மாதிரி எல்லாரும் இல்ல, அளவானாக்கள். அந்த அடிப்படையில சிறிதரன் அவர்கள் என்ன செய்யிருக்கிறாருன்னா, யூடியூப்ல போட்டதுக்கு பிறகு நேற்றைய தினம் ஒரு யூடியூப்பாளர் போய் அந்த செய்தியை போட்டதுக்கு பிறகு ஒரு லோயரை வச்சு விரட்டி இருக்கிறார் இந்த குடும்பத்துக்கு. இந்த குரல் பதிவா கேளுங்க. லோயரை வச்சு விரட்டி சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். லோயர் சொல்லியிருக்கிறார், நீங்க வழக்கு தாக்குதல் செய்யலாம். ஏன் யூடியூப்புக்கு கொடுத்த நீங்க வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு ஒரு சாதாரணமான குடும்பம் அடிபட்டு சிறிதர்னால கை உடைஞ்சு கால உடைஞ்சு வாழ வழி இல்லாம மனைவி 700 ரூபாய் சம்பளத்துக்கு போய் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்க வழக்கு தாக்குதலா? எந்த லோயர் கயச்சவன்? இந்த குடும்பத்தோட கயச்ச லோயர் சிறிதரன் லோயர். சிறிதரனுக்கு ஆதரவாக எங்க ஆஜராகிறாரோ அவர் தான் கயச்சிருக்கிறார். அவரோட நம்பர் எனக்கு கிடைக்குமாண்டா, நீ என்னோட தொடர்பு கொள்ளு. நீ லோயராயிரு, கிரிமினலாரு, சட்டத்தரணியாரு, நீ என்னவா இருந்துட்டு போ. ஆனா மக்களுக்கு நடக்கிற அநீதியை நீ வந்து மூடி மறைச்சி சிறிதரன் எவ்வளவு காசு வாங்கினேன் நீ என்னென்று எடுத்து விரட்டுவாய். ஒரு இன்றைக்கு ஒரு தனிநபர் ஒரு தனக்கு நடந்த பிரச்சனையை பற்றி முகநூல் ஊடாக யூடியூப் ஊடாக சொல்லி வழி கொண்டு வராங்க. நீ ஒரு லோயர், சிறியர் லோயர் தான் கழிச்சிருக்கிற. நீ எந்த லோயர்? நீ முதல் இந்த புனர்வாழ் வலிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சி இன்பராசாவோட தொடர்பு கொண்டு கேள். நானும் போட்டிருக்கேன் பதிவு, இந்த உன்னை பற்றி போடுறேன், இந்த லோயரை பற்றி. அப்ப நீ என்னட்ட கேள், இப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்கிற, என்னட்டு போடுறேன்.
உன்னட்ட கேட்கிறேன் லோயர், நீ சட்டம் படிச்ச, நீ சட்டத்தரணின்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு பொஞ்சாதி புருஷனும் சொல்றாங்க. சிறிதரன் முதல் நாள் வந்து நான் இருக்க பிளேண்டி தர மாட்டீங்களான்னு கேட்கிறார். சிறிதரன் 3 பேரோட உள்ளுக்க வர, வெளியில வேன்ல மற்றாக்கள் நிக்கிறான். அதே டைம்ல புருஷங்காரன் புள்ளையோட வந்து கடைக்கு போறேன். அப்ப அந்த வேன்ல நிக்கிறவங்க மறைக்கிறாங்க. மறைச்சு உண்ட பேர் தானே ரவிதரன் சொல்லி கேட்டேன். ஓமண்டோனி அவங்கள வேன்காரன் கூட்டி வரக்கு சிறிதரம் 3 பேரோட மனுஷியோட கழிச்சு கொண்டிருக்க. உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தேன்னு தெரியுமாண்டு. அப்ப பாருங்க சிறிதரன் அடே, நீ ஒரு மனுஷன் நட, நீ ஒரு ஈன புறவிடா, நீ ஒரு மனுஷன் நட, கேடு கட்ட மனுஷன், பன்னி மண்ணை அழிக்கிறீங்கடா, நீங்கள் எல்லாம் உங்களோட முடக்கு கிழக்கு மண்ணையும் அழிக்கிறீங்கடா, மக்களையும் அழிக்கிறீங்கடா. இதுக்கு அரசாங்க அனுரகுமார திசாநாயக அவர்களே சிங்கள ஆட்சியாளருக்கு மட்டும்தானே நீங்க லஞ்ச ஊழல் ஆனக்குழு அதுதான் சொல்லி அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க. அப்ப தமிழ் அரசியல்வாதி மாதிரி விட்ட பிள்ளைகள் மக்களை தண்டிச்சு மக்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க. மைந்தாவோட காலத்துல அடிச்சிருக்கிறாங்க. அப்ப மைந்தாவோட சிறிதரம் ஜோயிந்தா தான் இருந்து அடிச்சிருக்கிறாங்க. பொலிசும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, ஊடகத்துறைகளும் சம்பந்தப்பட்டிருக்கு சில ஆக்கள் இந்த காசுல. அப்ப வந்து சிறிதரம் கேட்கிறான், உங்களுக்கு எவ்வளவு காசு வந்திருக்காண்டு. அதுகளுக்கு போனும் இல்ல, பெருசா அதை பற்றி தெரியாது எவ்வளவு காசு வந்திருக்காண்டு. விடியறது கடையில 12.5 லட்சம் வந்திருக்காண்டு. அவரோட டாக்குமெண்ட்ஸை பறிச்சுட்டு போறான் சிறிதரன். நேரடி வாக்கு மூலம் என்னட்டு இருக்குது. அப்ப பறிச்சுட்டு போயிட்டு கொமர்ஷியல் பேங்குக்கு வர சொல்லி போட்டு அவரை வச்சு சைன் வைக்க சொல்றாங்க. ரிசிப்ட் அவர் தான் அவங்க நிரப்புறாங்க. எப்படி 12.5 லட்சத்துல 9 லட்சம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு 2 லட்சம் காணும் இந்தியாவுக்கு போய் வாரது கொண்ட பிள்ளைக்கு மிச்சத்தை நான் அநாத பிள்ளைகளுக்கும் போராளிகளுக்கும் கொடுக்க போறேன். எங்கடா கொடுத்த நீ என்னன்ற, நீ அவங்ககிட்ட வந்த காசை வாங்குவாய் நீ அப்படின்னா போராளிக்கு அநாத பிள்ளைகளுக்கு நீ புரிம்பா போட்டு வேண்டி இருக்கலாம் தானேடா. கண்ணுக்கு சத்திர சிகிச்சை சொல்லி வாங்கின காசு அந்த குடும்பத்திட்ட போய் பறிச்சு போட்டு போராளிக்கும் போராளிகளுக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் சொல்லி சுயநமான ஆக்களுக்கும் கொடுக்க போறோம் நீ வாங்குறேன்னா நீ புரியும்பாச்சியர். அல்ல அந்த சம்பந்தப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் போராளிகளையும் நீ நேரடியா போட்டி கண்டு போடு. அதனால கண் சத்திர சிகிச்சைக்குண்டா அவர் ஒவ்வொரு கடையா போய் பிச்சை எடுத்து யாழ்ப்பாணம் முழுக்க திரிஞ்சுதான் தண்ட புள்ளைய கண் சோப்படுத்துறதுக்காக கொழும்புல கொண்டு கொழும்புல நவலால வச்சிருந்து, கொழும்புல டென்மார்க் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் அவர் சோப்படுத்துறாரு. ஒவ்வொரு கடையா பிச்சை எடுத்து தண்ட புள்ளைய. அதுக்கு பிறகு நீ தொடர்பு எடுத்து நீ தினக்குரல் பேப்பர்ல போட்டு தினக்குரல் என்ன பேர் அதுல துளசி காந்தன் 2-3 பேர் சொல்றாரு. அது இருக்கு குரல் பதிவு. அப்ப அவங்கள வச்சு எல்லாம் செய்து நீ பிரைன் போஸ்ட் பண்ணி வேற கூப்பிட்டு இவங்களோட வீட்டை போய் இவருக்கு பேப்பர்ல போட்டு நீயே சிபாரிசு பண்ணி பார்லமெண்ட் உறுப்பினர் எம்பி சிறிதரன் சொல்லி இந்த இது இவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பேப்பர்ல போட்டதுக்கு பிறகு உனக்கு நேரடியாக அந்த அக்கௌண்ட நீ நம்பர் எடுத்து எவ்வளவு காசு வந்திருக்கன்னு உன்னோட அந்த மேனேஜரோட தொடர்பு கொண்டு, கொமர்ஷியல் பேங்க் மேனேஜரோட தொடர்பு கொண்டு, இதெல்லாம் பெரிய லிங்க் இது சிறிதரனுக்கு இருக்கிற தொடர்பு கொண்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு காசு வந்திருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கான் 12.5 லட்சம் வந்திருக்காண்டு. அப்ப ஒரு நாள்லயே 12.5 லட்சம் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னா நீ அடுத்த நாள் வேட்டியையும் கட்டி கொண்டு நீ அவங்களோட வீட்டுக்கு போறாய் சுளைபுரத்துக்கு. அப்ப நீ போயிட்டு நேரடி வாக்குமூலம் இருக்கு என்னட்ட. அப்ப நீ அங்க போயிட்டு சொல்றாய் அவங்களோட மனுஷி இருந்த இடத்துல கணவன் புள்ளைய கொண்டு கடைக்கு போயிட்டார். அப்ப மனுஷிக்கு என்ன சிறிதரன் தெரியாதா? கல்யாணம் கட்டி புள்ள பெத்து பேர பிள்ளைகள் காண்ற மனுஷிக்கு சிறிதரன் தெரியாதா? நீ என்னடா நான் வரலன்னு இப்ப சொல்றாய் சிறிதரன்? நீ ஆறுடா? நீ இன்றைக்கு சாதாரணமான ஒரு ஆள் தான். நீ இன்றைக்கு எங்கிற மக்கள் வாக்கு போடாடி பொறுக்கி நாயே நீ எவ்வளவு ஆத்திரம் இருக்கு. அப்ப நீ ஒரு கேவலம் கட்ட ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அப்ப நீ என்னன்ற எங்கிற மக்களை விரட்டுவாய்? நீ என்ன அவங்கள வீட்டுக்கு போயிட்டு நீ கேட்டுருக்க பிளேண்டி ஊத்தி தரமாட்டீங்களோ? நீ எப்படி உனக்கு பிளேண்டியில விஷத்தை ஊத்தி தந்துருக்கணும். அந்த பிளேண்டி ஊத்தி தந்த கைக்கே நீ இப்படி வேலை செய்து போட்டு பிறகு புருஷன் ரோட்டுக்கு போக உண்ட அடியாக்கள் வந்து அவரை பிடிச்சிட்டு வந்து பிள்ளையும் கொண்டு வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து முன்னுக்கு கொண்டு வந்தது. அப்ப பிறகு சிறிதரன் இருந்திருக்காரு. சரி, மனுஷிக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியாதாடா? நீங்க யாராட்டு அந்த பெரிய மனுஷனுக்கு நீ வீட்டுக்கு வந்தா தெரியாதா? அப்புறம் என்னடா மூடி மறைக்கிறாய் நான் வரலான்னு சொல்லி? நீ என்னடா நீ மூடி மறைக்கிற? இந்த பிரச்சனை வந்து சிஐடிக்கு போய் போலீஸுக்கு போய் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ஆனா அந்த நேரம் நல்லாட்சி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சருக்கு மூடி மறைச்சிட்டாங்களா? அதுல சம்பந்தப்பட்டபடியா நீ எம்பி என்றபடியா நீ அரசாங்கத்துக்குள்ள டீல் என்றபடியா உனக்கு மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா அனுரகுமார திசாநாயக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போலீஸ் மாதிபர் சகல பேர் இந்த பிரச்சனையை வழியில் எடுக்கணும். இந்த வீடியோ பார்க்கணும். நான் இந்த வீடியோ ஃபுல்லா கொழும்புக்கெல்லாம் அனுப்புறேன்னா தான் எங்கெங்க ஊடகத்துறை இருக்கோ அதுக்கும் அனுப்புறேன். நான் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருக்கும் போடுறேன் தான் அந்த இதை. நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும். இது நல்லாட்சி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்துல 2013, 14, 15 காலப்பகுதியில மூடி மறைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப வந்து இது வெளியில வந்திருக்கு. இன்றைக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் குற்றம் செய்தா அவனுக்கு தூக்கு தண்டனை வருது.
அப்படி வரக்கே இந்த அடிச்சு கையை உடைச்சு காலை உடைச்சு அந்த ஆளை படுக்கையில பரலசில வச்சிருக்கு. அப்ப வச்சு இது சிறிதரன் சொல்லி அந்த ஆள் சொல்லுது, சிறிதரன் தான் அடிக்க சொன்னு சொல்லுது, சிறிதரன் தான் எங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. ஆனா இன்றைக்கு இந்த யூடியூப் பிரச்சனை நேற்று எடுத்து நீ பெரட்டி இருக்கிற லோயரை வச்சு. எவன் லோயரா இருந்தாலும் என்னோட எடுத்து கதைங்க. இன்றைக்கு அரசாங்கம் இந்த லோயரை பார்க்கணும். லோயர் மாற நீ என்னண்டு தனிப்படை எடுத்து அவங்களுக்கு விரட்டுவாய் இந்த இதை யூடியூப்ல இருந்து தூக்க சொல்லி பிறகு இப்ப சொல்லி அந்த யூடியூப்ல இருந்து யூடியூப்பாளர் தூக்கிட்டார். யூடியூப்பாளர்களே, ஊடகவியலாளர்களே, நீங்க ஆருக்காக யூடியூப் செய்யறீங்க, ஆருக்காக ஊடகம் செய்யறீங்க? உங்கள்கிட்ட கேட்கிறேன் மிக விரைவாக. நான் உண்மையை தான் கேட்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு பயப்படணும்? நீங்க ஏன் எனக்கு பயப்படணும்? தேவையில்லை. நடுநிலையாக நடந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுதானே அப்பா ஊடகத்துறைக்கு இருக்கிற. நீங்க கருத்து சுதந்திரம் இல்ல அரசாங்கத்திட்ட சண்டை பிடிக்கிறீங்க ஊடகவியலாளர். ஆனா இன்றைக்கு கருத்து சுதந்திரத்தை விட்டா வெளியில விடுறீங்க இல்ல. ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் உங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி பின்னுக்கு நிக்கிறீங்க. இது சத்தியம், இது உண்மை, இது நேர்மை, இது இதே சுத்தியோட சொல்றேன். நான் செய்தி விட்டா வாரல முக்காசு ஊடகத்துறையில. நான் அவ்வளவு இன்றைக்கு ரெக்கார்டோட இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல போய் அடிச்சு பார்த்தா இன்னென்ன செய்திகள்ல விட்டு இன்னென்ன ஊடகத்துறையில போயிருக்கு அவ்வளவு செய்தியும் பாரல. ஒரு சில ஊடகத்தை விட மற்ற செய்தியை பாரல. காரணம் தெரியும் எனக்கு. என்ன காரணம்? நீங்க எல்லாம் அரசியல்வாதி மாதிரி பின்னுக்கு இருக்குங்க. இம்பராசாட செய்தி உண்மைத்தன்மையா இருக்குது, போட்டா எங்களுக்கு வாக்கு இல்லாம போயிடும், மக்கள் விமர்சனம் வந்துடும், இந்த செய்தியை போடாங்கன்னு சொல்லி ஊடகவியலாளரை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க ஊடகவியலாளர்கள். இது ஊடகத்துறை அமைச்சருக்கு நாங்க சொல்றோம். வேணுமெண்டா என்னட்ட ஆதாரம் இருக்கு. எத்தனை லோகோ வைக்கிறாங்களே எனக்கு முன்னுக்கு, அத்தனை லோகோலையும் இத்தனாம் ஆண்டு செய்தி விட்டுருக்கேன், இத்தனாம் ஆண்டு செய்தி விட்டுருக்கேன், இத்தனாம் ஆண்டு செய்தி இருக்கும். ஒரு சில இதுல வந்த செய்தியை தவிர வேற செய்தியில வார இல்லை. அப்ப என்னத்துக்காக எங்கட செய்தியை சேமிக்கிறாங்க? அப்ப இவங்க ஆற்ற விலை போய் நிற்கிறாங்க. அப்ப லோகோவை மட்டும் வடிவுக்கு கொண்டு வைக்கிறதா முன்னுக்கு என்று கேட்கிறேன். இன்றைக்கு எங்களை தான் விடுங்க. போராளிகளை இன்றைக்கு வந்து தடுப்புல இருந்து யுத்தம் செய்து வந்த எங்களை நீங்க மிதிக்கிறீங்க. அரசியல்வாதி மாதிரி உங்களை கையாளுறாங்க. அரசாங்கம் ஒரு சிலர் கையாளுறாங்க வைப்போம். ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் உங்களை கையாளல. ஊடகத்துறைகளுக்கு சொல்றேன், கடுமையா சொல்றேன். இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து மக்களை வச்சு துன்புறுத்தையில போராளிகளை வச்சு நீங்க பொல்லாய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி இப்ப இருக்கிற அரசாங்கம் கேட்கல. புலத்திலையும் கேபியை வச்சும் கேட்கல. நீங்க போராளிகளை காட்டித்தாங்க, அங்க கட்டமைப்பை காட்டித்தாங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் கேட்கல. அவங்களுக்கு எல்லா தரவும் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஊடகத்துறையும் நீங்க இப்படி சொல்லுங்க, இப்படி எங்களுக்கு தணிக்கை செய்யுங்க, இந்த செய்திகளை எங்களுக்கு தணிக்கை செய்யுங்கன்னு இப்ப இருக்கிற அரசாங்கம் சொல்லல. கடந்த அரசாங்கம் செய்ததுதான். ஊழல், லஞ்சம், கிஞ்சம், தங்கள பிரச்சனைகள் வெளியில வரக்கூடாது. இப்ப ஊடக சுதந்திரம் இருக்கு. இப்ப போராளிகளுக்கு சுதந்திரம் இருக்கு. எதையும் கதைக்கலாம். அப்ப என்னத்துக்கு நீங்க பயந்து போய் நிக்கிறீங்க? என்னத்துக்கு ஊடகம் வழிகாட்ட விரும்புறீங்க என்று ஊடகவியலாளர்கிட்ட கேட்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஊடகவியலாளர், ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஊடகவியலாளர் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு சென்று இந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க அவங்கள நேரடியாக நான் வேணுமெண்டா கூட்டி வரேன், நான் கூட்டி வராம பிரைன் வாஷ் பண்ணி அந்த குடும்பத்தை விரட்டி இருக்கிறான் சிறிதேர். அந்த குரல் பதிவை கேளுங்க. கூட்டி வாரம் நீங்க நேரடியா எடுத்து இதை போடுங்க. ஆனா இது நிச்சயமாக அரசாங்கத்துல பார்வைக்கு போப்பது. அரசாங்கம் சிறிதரனுக்கு ஒரு விசாரணை வரத்தான் போது, சிறிதரனை பிடிச்சி அடைக்கத்தான் போகணும். சிறிதரனுக்கு நிச்சயமாக அவ்வளவு காசுக்கும் விபுலா அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கட்டத்தான் போகணும். மான நஷ்ட வழக்கும் அவர் சுயநமா காணது போனதுக்கு காரணம் சொல்லி புலம்பெயர்ந்த மக்களும் பாடம் படிப்பிக்கு தான் போறாங்க. இனிமேல் வேற எந்த நாட்டுக்கும் போகலாம். புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில இந்த செய்தி போகணும். நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க சத்திர சிகிச்சைக்காக கண்ணுக்காக அனுப்பின காசை வந்து விடிய வாங்கிட்டு பிறகு எப்படி எழுதியிருக்காங்க? கொமர்ஷனல் பேங்குக்கு வர காசை இவங்க எழுதி போட்டு சைன் வச்சு அனுப்பி வேற சைன் வைக்க சொல்லி அடிச்சு சைன் வைக்க சொல்லி வார காசு முழுக்க வேற அக்கௌண்ட்டுக்கு மாற சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் செய்ய சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் பாருங்க. எல்லாம் நான் பேஸ்புக்லையும் போடுறேன், எல்லாம் வீடியோ எடுத்து எல்லாம் போடுறேன். மக்களை பாருங்க. இந்த சிறிதரன் செய்த வேலை இது உண்மை. இது பாகம் 2, 3, 4 இந்த பிரச்சனை வெளியில வந்து அரசாங்கம் விசாரணை எடுத்து முடிவு எடுத்து இவங்களுக்கு இந்த சிறிதரன் கும்பலுக்கு அங்க போன 7 பேருக்கும் அரசாங்கம் தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். இதுல மாற்றுக்கிறதுக்குள்ள மக்களும் இதுக்குரிய ஆதரவை தெரிவிங்க. நிச்சயமாக நீங்க மக்கள் கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்காம இருக்கத்தான் ஒவ்வொரு ஊடகத்துறையும் அரசியல்வாதிக்கு மாதிரி பின்னால காசை வாங்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் இல்ல தொப்பி அளவானாக்கள். திரும்ப சொல்றோம் தொப்பி அந்த தொப்பி அளவா போடுறாங்களுக்கு தான் இது ஊடகத்துறைக்கு சொல்றேன். எல்லாரும் அரசியல்வாதி மாதிரிக்கு பின்னாலேயும் என்ன பணம் படைச்சவனுக்கு பின்னாலேயும் நின்று சில செய்திகளை வெளியில விடுறாங்க, இல்ல தணிக்கை செய்யறாங்க என்ற இதில் நீங்க புலம்பெயர்ந்த மக்கள் நிச்சயமாக யூடியூப் செய்கிறவர்கள் வெளியில கொண்டு வாங்க. மக்கள்ல பிரச்சனையை வெளியில கொண்டு வாங்க. நான் அடுத்ததான் மற்ற காட்டுறேன். இதை கழிச்சு போட்டேன். அந்த நேற்று கழிச்சு இப்பதான் கழிச்சு வர பாருங்க எப்படி விரட்டி இருக்கிறான். நேற்று லோயர் எடுத்து விரட்டி இருக்கிறார். இந்த யூடியூப்ல போட்டோ எல்லாம் எடுங்கன்னு சொல்லி சிறிதர் லோயர் சட்ட நடவடிக்கை எடுக்க போறாரு அந்த குடும்பத்துக்கு. நீ வீட்டை போனே பொஞ்சாதியும் சொல்லுது, புருஷனும் சொல்லுது, என்னட்ட பதிவு இருக்குது. அவங்களுக்கு என்ன குழந்தை பிள்ளையா? பாக்கிய விரல் வச்சா கடிக்க தெரியாது. என்னடா ஒரு 5 வயது புள்ள சொன்னாலே சட்டம் நம்புது கோர்ட்ஸ்ல.
அப்ப இந்த பிரியாக்கள் சொல்ற பொய்யா? இந்த பாருங்க அவங்க வீட்டுல பெரிய பாருங்க, வீட்டுல பிரச்சனையா? லோயர் எடுத்துதான் இப்ப சொன்னது, இப்படி எல்லாம் செய்தா வழக்கு போடுவான்னு சொல்லி சிறிதரன் ஊடா சிறிதரன் லோயர் என்ன இல்ல அவர் யாழ்ப்பாண லோயர். அவர் மீடியாவில பார்க்கல தெரியா சிறிதரன் அப்ப அவர் எனக்கு போன் பண்ணி இருக்கிறேன். அந்த யாழ்ப்பாண தம்பி நீர் அப்படி பேசி இருக்கக்கூடாது, அவர் பேசி இருக்கக்கூடாது, அவரை நீர் இதண்டி இருக்கக்கூடாது, அவர் வீட்டை பெறையிலாம அடை லோயர் இந்த என்னோட கயச்ச சட்டவாளர்ன்றாங்க சிறிதரன் சொல்லித்தான் நீ கழிச்சிருக்கா இல்ல மீடியா பார்த்து கழிச்சிருக்கா? அப்படி சிறிதரன் பேசிருக்க கூடாண்டா அவர் என்ன கொம்பரா இல்ல கடவுளா? ஜனாதிபதி அரசாங்கத்துக்கே மக்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்து ரோட்டு வழி இறங்கி பேசுறாங்க, சிறிதரன் பேசிருக்க கூடாண்டு நீ பேசி பிரைன் போஸ்ட் பண்ணிருக்கிறே ஒரு லோயர். அவன் புல செய்தா பேசுவாங்க, மக்கள்ல பிரதிநிதிகள் புல செய்தா பேசுவான். அது அடிச்சிருக்கிறான், அந்த மனுஷனுக்கு அடிச்சு பாதிக்கப்பட்டு காசு பறிச்சிருக்கான். பேசாம கொஞ்சுவாரா? கட்டி பிடிச்சு கொஞ்சுறதா? என்ன சட்டம் நீ படிச்சிருக்கிறாய்? என்னடா நீ விரட்டுறாய்? நீ சட்டவாளர்னா நீ யாருடா? நீ என்னடா விரட்டுவாய்? ஆதாரம் இல்லாம அவங்க சொல்றாங்கல்லடா, அவ்வளவு ஆதாரம் இருக்கிறா, நான் காட்டுறேன் பாரு. தம்பிக்கும் வழக்கப்பட போறேன். சரி, ஓகே. நாம உங்கள்ட்ட லோயர் சொன்னது நீங்க கேட்கல, உங்களோட பேர் என்ன லோயர், நீங்க யாழ்ப்பாணம் இந்த இடம் சொல்லி கேட்கலையா? அதுக்குள்ளேதான் கேட்டுக்கொண்டு போன எல்லாம் பறிச்சு வந்து போட்டாங்க மகள். அப்ப சரி, அவங்க பயந்துட்டு அவங்க குடும்பம் வீட்டுக்காரங்களே பாருங்க, இன்றைக்கு லோயரை வச்சு இன்றைக்கு சிறிதரம் விரட்டி இருக்கான். அன்பான மக்களே, நான் கோவப்படுறேன் ஆத்திரப்படுறேன்டா, நீங்க என்னல கோவப்படுறாங்க? கோவப்படுற சீமான் எவ்வளவு தப்பு, கோவப்படுது, எவ்வளவு பேசுது. சரி, அவங்க பார்த்திருந்தவங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருதுண்டா. யுத்தத்தை பார்த்திருந்தவங்க யுத்தத்துல எத்தனை நேரம் நான் வழி மாறி மூத்திரம் கூட குடிச்சிருக்கேன், என்னல தண்ணி இல்லாம. எத்தனை காடு மேடெல்லாம் அடிபட்டு சாப்பாடு இல்லாம 5 நாளை அப்புறம் வந்து சேர்ந்திருக்கேன். ஆமிட்ட போய் சேரல, சிங்களோட்ட போய் சேரல, காட்டி கொடுக்கல, கூட்டி கொடுக்கல. ஏன் கடைசி யுத்தம் மாவிலார் சண்டைக்கு நான் நிக்கிறேன் திருவண்ணாமலையில. ஏன் நான் வன்னிக்கு வருவேன்? ஏன் வன்னிக்கு வருவேன் நான் திருவண்ணாமலையில இருந்து? எத்தனை பேர் இந்த தேவன் இப்ப லண்டன்ல இருக்கிறான், 60 பேருக்கு வந்த காசை 1.5 கோடி ரூபாய் சுருட்டி தான் இந்தியா ஓடணும் திருவண்ணாமலையில இருந்து. அவனால 14 பேர் உயிரோட குடிபட்டு செத்தது எங்கட போராளிகள். அவன் இப்ப லண்டன்ல போயிருந்தோடு தேவன், கடப்புலியில இருந்த தேவன், அவன் தான் திருவண்ணாமலையில இருந்து 60 பேருக்கும் 1.5 கோடி ரூபாய் காசு சொர்ணமணியால் அனுப்பப்பட்ட சாமானு கண்டு இஸ்லோக்கு அவ்வளவு காசையும் சுருட்டிட்டு மன்னாரால இந்தியா போடணும். ஏன் எங்களுக்கு கூட தெரியாதா? அப்பெல்லாம் நான் நிக்கிறேன் திருவண்ணாமலையில, நான் 4 பேரோட நிக்கிறேன், பிள்ளையாய்ப்புறேன் நான். எத்தனை பேர் போராளிகள் பிஸ்டலை கொண்டு வலைக்குள்ளையும் கிணத்தடியில பொச்சு மட்டையை வச்சு அடையாளத்துக்கு வச்சு போட்டு பிஸ்டலையும் குண்டையும் கொண்டு வச்சு போட்டு சாம்பத்தி வழிய இந்தியாவுக்கு போயிட்டு கலையனுக்கு எடுத்து அவங்க பஞ்சங்கனியில சண்டை நடக்குது பாவரையில. கலையனுக்கு எடுத்து அறிவிக்கிறாங்க, இன்ன இடத்துல பிஸ்டல் வச்சிருக்கேன், இன்ன வீட்டு அடியில வச்சிருக்கிறேன், கிணத்து அடியில வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு மேல தடையத்துக்கு பொச்சு மட்டையை வச்சு தாட்டு இருக்கிறேன், மேலால பொச்சு மட்டை தெரியும். அதுல போய் பாருங்க, பிஸ்டல் கோல்சரும் பிஸ்டலும் குண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற ஆள் இன்னொரு ஆள் எடுத்து சொல்லுது, வலைக்குள்ள கரவலை வரைக்குள்ள அது கழிவு வலை, அதுக்குள்ள இன்னொரு வீட்டுக்கிட்ட சல்லியில அந்த அதுக்குள்ள வச்சிருக்கேன், சொப்பி மேக கூட சுத்தி போட்டு வச்சிருக்கேன், என்னுடைய பிஸ்டலும் குண்டும் மேசனும் அப்படி ஹோல்சரோட வச்சிருக்கேன். எனக்கு பேர் கமல்ராஜ் விட்டு நீங்க எடுங்க சொல்லி கலையனுக்கு சொல்லி, கலையன் எனக்கு திருவண்ணாமலையில வச்சு சொல்லி நான் போய் தள்ளி சாமத்தி வழியை பிஸ்டல் எடுத்து காட்டுக்கு அனுப்புறேன். அப்ப சதன் வாயில வழிபட்டு சதன் நினைக்கிறேன், அந்த பிஸ்டல்களை நான் போய் எடுக்கிறோம். அப்ப எத்தனை போராளிகள் விட்டுட்டு போய் நான் விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன் மன்னிக்கு வந்து நான் விசுவாசம் கொண்ட லட்சியம் கொண்டுடாத கொள்கை வீரனின் காலடி மண்ணில் நின்று கொண்ட ஒரு போர்க்கொடியை தூக்கி போராடினவன் உண்மையான விசுவாசம் புலிய மேல் சிலுக்குது தலைவேற்ற விசுவாசம். வன்னிக்கு வந்து எங்கட மக்களுக்காக போராட போனாங்க, ஆரை நம்பி போடல. நான் அப்படி பயத்துல ஓடுறேன்னாண்டா அந்த நேரம் ஆமிட்டு அடிச்சு 42 அம்புஸ் வாங்கியிருக்கிறேன் நான். எத்தனை தரம் நான் சாப்பாடு எல்லாம் காட்டு வழி தெரிஞ்சிருக்கேன். அந்த நேரம் ஓடி போய் நான் ஆமிட்டு சேர்ந்துருப்பேன். அதை விட பெரிய பாதிப்பு எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்த அரசாங்கத்திட்ட போகல என்று சொன்னா நான் அன்றைக்கு அந்த உறுதியோட அந்த உண்மையோட அந்த இதே சுத்தியோட அன்றைக்கு நான் கதைக்கிறோம். தலைவரை நம்பித்தான் நாங்கள் வன்னிக்கு வந்தோம். வன்னியில இருந்தால் கடைசியா எல்லாம் முடிஞ்சு நாங்கள் யுத்தம் முடிஞ்சு புனர்வாழ்வுக்கு வந்துடுறாங்க. இல்லாட்டி நாங்கள் விட்டுட்டு போயிருப்போம், காட்டி கொடுப்போம். கிளிநொச்சால போயிருப்போம், பிசுவமடுவால போயிருப்போம், என்ன புதுக்குடியிருப்பு இருக்க போயிருப்போம். கடைசியா மாத்தளன்
முள்ளிவாய்க்காலுக்கு வந்த சனம் கடலாலையும் அங்கஞ்சையும் போனத போராளிகளை பற்றி நீங்க போல சொல்லக்கூடாது. அவங்களெல்லாம் கடைசி சுருக்கு விலைக்கு மாட்டுப்படித்தான் சில கட்டத்துல எல்லாம் முடிஞ்சு. மாத்தலனுக்கு வந்தா எல்லாம் முடிஞ்சு. அந்த கட்டத்துல போனாங்களா நிறைய போராளிகள், அது எர்ணப்பாலையால 21ஆம் தேதி இப்படி வருது. எர்ணப்பாலையால 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் போராளிகளும் வெளியில வந்த. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் இப்ப இதை கேட்கிறேன்னா, உண்மையில நீங்க இவங்கள் வந்து விரட்டுறாங்க. இந்த லோயர் விரட்டி இருக்கிறார். சரி, அந்த குடும்பத்துக்கு விரட்டி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு விரட்டி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா லோயர் விரட்டி இந்த கேஸை யூடியூப்பை உடனே எடுக்க சொல்லி மருமகன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். மருமகன் அந்த ஆள்ல கதையை கேளுங்க. மருமகன் போன் எல்லாம் பறிச்சு எறிஞ்சிருக்காரு. அப்ப மருமகனுக்கு என்ன அதிகாரம்? இந்த யூடியூப்பை பார்க்கணும். மருமகன் உனக்கு என்ன அதிகாரம்? நீ அடி வாங்கணும். அந்த ஆள் அடிச்சு படுக்கையில கிடக்குறாருப்பா. அந்த ஆள்கிட்ட 9.5 லட்சம் மட்டும் இல்ல, அந்த ஆள்ல அக்கௌண்ட்டுக்கு வந்த காசு முழுக்க அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போறது கடிதம் வாங்கியிருக்கிறார். இந்த காட்டுறது அதே மாதிரி 11 லட்சம் திரும்ப சைன் வச்சு எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நியாயமான காசை சிறிது எடுத்திருக்கிறான். அப்ப இப்படித்தானே இந்த கண் சத்திர சிகிச்சைக்கு சொல்லி மக்களை வச்சு காசை வாங்கி சிறிதர் இப்படித்தானே உழைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியானவங்களுக்கு தானே புலம்பெயர்ந்த நீங்கள் எடுத்து கனடாவிலையும் சுவிஸ்லையும் சிறிதர் கௌரவிக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? என்ன மனுஷர் நீங்கள்? புலம்பெயர்ந்த மக்களே, இந்த பாருங்க, இந்த பாருங்க அவர செய்தியை விட அவர செய்தி பாருங்க. இந்த செய்தி இந்த கடிதங்களை பாருங்க. அவர் அனுப்புன இந்த பிள்ளைக்கு தான் கண் சத்திர சிகிச்சைக்கு வாங்கின கடிதம் காசு. இந்த பாருங்க கடிதங்களை பாருங்க. பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பவரை கூட்டிடுவார். கொஞ்சம் வெயிட். இந்த பாருங்க எத்தனை கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு சோம்ல மற்ற பாருங்க எழுதி வாங்கின கடிதத்தை பாருங்க. இந்த சிறிதர் இது ஹியூமன் ரைட்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்களா, இந்த நேரம் பொலிசுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி எனக்கு அடிச்சு இப்படி சிறிதரம் செய்தண்டு அது அரசாங்கம் மைந்த ஆட்சி இருக்க அது அப்படியே மாறுபட்டது. பாருங்க இந்த பாருங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு சிலிப்புக்கு வந்த காசுகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். இந்த பாருங்க இதுல பாருங்க ஒரு தமிழால ஒரு இந்த பாருங்க பேப்பருக்கும் வந்திருக்கு அந்த நேரம் நியூஸ். இந்த பாருங்க அந்த புள்ளோட பேரை போட்டு பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை காசு சேர்க்கப்படுதாண்டு சிறிதரம் தான் இந்த வேலை செய்த. அப்ப இப்படி ஒவ்வொரு வர்த்தகாரர்களையும் வச்சு தானே இவன் காசு உழைச்சிருக்கிறான். இதை நம்புறீங்க தானே புலமே? நான் ஆதாரம் இல்ல அவனை கதைக்கிறேன். இதை லோயருக்கு தெரியாதா? நீ என்னண்டு லோயர் எடுத்து விரட்டு வச்சிருந்தாருன்னு சொல்றாண்டு. இந்த கடிதம் தான் கைப்பட எழுதி இருக்கு. எப்படி எழுதி இருக்கேன் இதை நான் போடுறேன் Facebookல பாருங்க. கொமர்ஷியல் பேங்குக்கு வர காசு அவ்வளவும் வந்து இன்னாற்ற பேங்க் அதுல போட்டிருக்கு. இன்னாற்ற பேங்க்ல அது பேர் வழியா தெளிவா வழங்கல. அவர் திருப்பி எடுத்து அனுப்புறேன் இருக்க பிடிஎஃப் அனுப்புறேன். இந்த பேங்குக்கு அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறணும், தானாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி கைப்பட கடிதம் எழுதி கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர் ஊடாக அதை கொடுத்துருக்காரு. கடிதம் அவர்கிட்ட சைன் வாங்கி இங்க வருது கொடுத்து அந்த வார காசு முழுக்க வேற அக்கௌண்ட்டுக்கே மாறுது. சிறிதரன் அக்கௌண்ட்டுக்கே மாறுது. சிறிதர்னா அவர் வேற அக்கௌண்ட் கொடுத்தாரு தெரியா, வேற அவர் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காரு தெரியா. அவர் கள்ளவேல செய்வார், அப்படித்தானே செய்வார். செய்து இந்த அவருக்கு வீடியோலையும் எடுத்து அனுப்பியிருக்கு அந்த கடிதம். இதெல்லாம் நான் Facebookல போடுறேன். இங்க எங்களை விரட்ட இயலாது, எவனா இருந்தாலும் எங்களை விரட்ட இயலாது. சரியா? நாங்க போராளி. ஏன் நாங்க பயப்படணும்? என்னதுக்கு பயப்படணும்? நாங்க மக்களுக்காக உயிரை கொடுத்த நாங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்துல உண்மையை சொல்லக்கல. அரசாங்கமே எங்களுக்கு தண்ட விசாரணை எடுக்கல. நாங்க சொல்றோம் உண்மை. அரசாங்கம் எங்களோட உண்மையை பரிசீலனை செய்யுது. நீங்க நினைக்கணும் நாங்க இம்பராசா மட்டும் கத்தி போட்டு விடுதண்டு இந்த அரசியல்வாதி மாதிரி பார்த்துருக்கலாம், ஊடகவியலாளர் பார்த்து கொண்டிருக்கலாம். எங்கட செய்தி அரசாங்கம் முழுக்க பரிசீலனை செய்து இதுல என்ன போல என்னது யாரை இம்பராசா சுட்டி காட்டி கதைக்குதுன்ட்டு அவங்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோப்பு செய்து கொண்டுதான் இருக்கு. அது இப்ப இருக்கிற அரசாங்கம், கடந்த அரசாங்கத்தை விடும் இப்ப இருக்கிற அரசாங்கம் அதுல தீவிரமா செயல்படுது என்றதை நான் இதுல சொல்லிக்கொண்டு, உண்மையிலே அந்த கதைக்கிற இதை கேளுங்க. வீட்டுல என்ன அவரை எப்படி குடும்பம் பயந்து போயிட்டு என்னடா தகப்பனுக்கு எது மந்திரம் சொல்லி மகளாக்கள் தான் இப்ப குழம்பி அழுது கொண்டு இருக்கிறாங்களா. அப்ப வேணாம் ஒருவருக்கும் கொடுக்கணும் யூடியூப்ல போட்டதை எடுக்க சொல்லி மற்ற ஆக்கள் எடுக்கலாம். யூடியூப்ல போட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து யூடியூப் வருமானம் இல்லாடி பயம் அது வந்து வேற ஆக்களுக்கு இருக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்லல, சில ஆக்கள் இருக்கலாம். ஆனா சிலவங்க வந்து விருப்பம் இல்லாடி சுய விருப்பத்தோட அவர் எடுக்க சொன்னா எடுக்கலாம். ஆனா நான் எடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா எனக்கு ஆதாரம் இருக்கு, அவரை குரல் பதிவு இருக்கு. நான் தந்து போட்டு இப்படி வீட்டை விரட்டுறாங்க, லோயர் விரட்டுறார், சிறிதரம் சொல்லி தான் விரட்டுறார் என்று சொன்னா நான் என்ன எடுப்பேன்? அப்ப இது நியாயத்துக்கு புறம்பா வேற இது நடக்கு. நாளைக்கு அவரை கொலை செய்து போட்டா சிறிதரம் ஆக்களை வச்சு வாகனத்தால அடிச்சு எதுவும் கொலை ஆக்சிடென்ட் மாதிரி எதுவும் செய்து ரோட்டால போய் வரக்க எதுவும் செய்து விட்டா, இல்லாட்டி 2 பேர் ஆக்களை அனுப்பி வீட்டை வச்சு எதுவும் அவரை அடிச்சு கொண்டுட்டான் என்ன தெரியாம. அப்ப இதுக்கு ஆதாரம் நான் தான். இப்ப இந்த என்னட்ட இருக்கு இதே விஷயத்தை தான் நான் வெளியில கொண்டு வரேன். புலம்பெயர்ந்த மக்களையும் சும்மா சாதாரண கிருஷ்ணாக்கு எத்தனை லோயரை அந்த புனிதனாய் உட்பட 10 லோயர் எழுப்புறீங்க சாதாரண கிருஷ்ணாக்கு ஒரு வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்ததுக்கு. சாதாரண கிருஷ்ணா கோடீஸ்வரன் சரியோ இன்றைக்கு. ஆனா உண்மையில ஆனா இந்த உண்மையான சாதாரண மக்கள் அடிபட்டு வேதனைப்பட்டு இந்த பிரச்சனையை உண்மையை கொண்டதா ஒரு லோயர் அப்படிங்க புலம்பெயர்ந்த மக்கள் நீங்க
சரி என்னோட ஒரு லோயரை ஜாயின் பண்ணி விடுங்க, இம்பராசாட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி நியாயத்தை வாங்கி கொடுங்க. லோயர் ஃபீஸை நாங்கள் நேரடியாக லோயருக்கே கொடுக்குறோம், இம்பராசாவோட கொடுக்கல. இந்த லோயர் போய் நேரடியாக இம்பராசாட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கி அந்த குடும்பத்தையும் கூப்பிட்டு சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி எவனாவது நீங்க மக்களை சிந்திக்கிறவங்க மக்கள்ல உண்மையா மக்களை தான் சிந்திச்சு மண்ணை சிந்திக்கிறவங்க நீங்கன்னு சொன்னா நீங்க வாங்க வாப்போம் முன்னுக்கு என்கிட்ட கேளுங்க. நான் அவர்கிட்ட தொடர்பத்தாரன் கோர்ட்ஸுக்கு அவர் வருவார், நல்ல ஒரு லோயர் அப்படிங்க வெளிநாட்டுல இருந்து பிடிச்சா காசு அவங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பேரம் பேசுங்க. இந்த வழக்கை தீர்த்து சிறுதரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு சிறுதரனோட வந்தாக்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேணுமெண்டு அவர் லோயர் பேசுவார், எவ்வளவு வேணுமெண்டு அதை நீங்க அவருக்கே போடுங்க. இம்பராசாவோட செய்ய தேவையில்லை. சும்மா சாதாரணமான பொம்பளை பொறைக்கு கிருஷ்ணாக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க? பொம்பளை பொறைக்கு கிருஷ்ணாக்கு எத்தனை பொம்பளையில வாழ்க்கையை அழிச்ச கிருஷ்ணாக்கு வெறும் பரதேசிக்கு கம்பநாட்டிக்கு எவ்வளவு காசை நீங்க அள்ளி கொடுத்த எத்தனை லோயர் அண்டம் புனிதநாயம் காசுண்டா பிஏன் தின்னுவான்னு சொல்லுவாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க நீங்க லோயர் மாதிரி எல்லாரும் அண்டம் புனிதநாயம் இந்த கிருஷ்ணாக்கு போய் எழும்புனாங்க 10 பேர் அவ்வளவு பேர். நீங்க எல்லாம் மனுஷரா? நீங்கள் இந்த இப்படி பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு எழும்புங்க, உங்களை கோவில் கட்டுறோம், உங்களை கும்பிடுறோம் மக்கள். இன்றைக்கு ஏன் எங்க என்ன நாடி வாராங்க வந்துட்டு இப்ப நீங்க இப்படி விரட்டக்க இந்த உண்மை வந்து மறைக்கப்பட்டா நாளை பயந்து போறாங்க. அப்ப சிறிதரம் விரட்டுது. இன்றைக்கு ஒரு அரசாங்கத்துல இருந்து டக்ளஸ் விரட்டினா கருணா விரட்டினா புள்ளியாம் விரட்டினா பிரச்சனை இல்லை, அவன் அரசாங்கத்தோட இருக்கான் பலத்துல விரட்டுறேன். சிறிதரம் மக்கள்ல பிரதிநிதியா இருந்து மக்கள்ல வாக்கெடுத்து போட்டு இன்றைக்கு சிறிதரம் அடிச்சிருக்குது. சிறிதரம் அவங்களோட வீட்டை போய் பிளேண்டி குடிச்சிருக்குது. சிறிதரம் அவங்களோட வீட்டுல இப்ப எடுத்து லோயரை வச்சு விரட்டுது. இதை போட வேணாம் அப்படின்னா நீங்க சட்ட ரீதியா போடுங்கன்னு சொல்லி சட்ட ரீதியா போடுறதுக்கு வாங்கவும் வெளிநாட்டுக்காராக்கள். சட்ட ரீதியா போட அந்த சாப்பிட வழி இல்லையே. சட்ட ரீதியா போட்டு இது எப்ப இந்த வழக்கு நேர்ற அப்ப என்னடா வெளியில போட்டா இவருக்கு அடுத்த முதலமைச்சர் கங்கணம் கட்டி ஆடுறார், இனி வெளியில மக்கள் வாக்களிக்காது. அப்ப அதனுடைய சட்டம் மறைமுகமா தானே போய் கொண்டிருக்கும். அது இப்ப 5 வருஷம் இழுக்கும் தானே. அதுக்கிடையில வேறு முதலமைச்சரா வந்து அந்த குடும்பத்தை அழிச்சு விட்டுருவார். இல்லாட்டியா வேற ஒரு திரும்பியும் பார்லமெண்ட் ஒரு உறுப்பினரா வந்து திரும்ப ஆட்சி மாறக்குள்ள திரும்ப அவர் இதை வச்சு அழிச்சு விடுற. இனி அழிக்கலாம். இனி இம்பராசாட்ட பிரச்சனை வந்துட்டு இந்த இம்பராசா ஊதுற பலூன் வந்து எங்கெல்லாம் பறக்கும், உலக எங்குமே பறக்கும். இந்த கடைசி வரை இதை நோக்கையில இந்த தீ இது காட்டு தீ. நீங்க நினைக்கிறீங்க இம்பராசா ஒரு தீக்குச்சி என்று எரிஞ்சு கொண்டுதான் இருக்கு, எரிஞ்சு கொண்டே இருக்கும் எங்கட மக்களுக்காக. அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. மக்களுக்கு விடிவு கிடைக்கும் வரைக்கும் முதல் மண்ணை பாதுகாக்கும். முதல் எங்கட தலைவர் சொல்லுவார் மக்களை பாதுகாருங்கடா. மக்கள் இல்லாம மண் என்னத்துக்குடா? எங்களை முதல் எங்களுக்கு 90ஆம் ஆண்டு இப்ப படிப்பிக்கப்படுது கவிழமானால முதலாவது எங்கட தலைமையை பாதுகாக்கணும். 2வது எங்கட போராளிகளுக்குள்ள நடக்கிற தீய இதுகளை துரோகத்தனத்திலிருந்து போராளிகளை பாதுகாக்கணும். 3வது மக்களை பாதுகாக்கணும். 4வது மண்ணை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தமிழீழத்தை போராடணும். 5 தமிழீழத்தை பாதுகாக்கணும். ஏன்னா மக்கள் இல்லாம நாங்க தமிழீழத்தை கண்டு என்ன பிரயோசனம்? மக்கள் இல்லாம மண்ணை பிடிச்ச என்ன பிரயோசனம்? மக்கள் அழிஞ்சு போகுது இந்த சிறிதரனால. அடிச்சிருக்கிறா நீ சிறிதரம், உனக்கு என்ன உரிமை இருக்கு அடிக்கிறதுக்கு? நீ என்னன்றா அந்த ஒரு கண்ணுக்கு சத்திர சிகிச்சை கண்டு வாங்கின காசை நீ பெற்றிருக்கிறாய்? யோசிச்சு பாருண்டா. அப்ப இப்படித்தானேடா நீ வெளிநாட்டுல இருந்து கப்பம் பெற்று கொண்டிருக்கிறாய் தெரியாம. இந்த இது தெரிஞ்சபடியா தானேடா இவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப எங்களுக்கு உண்டு இதை போல இத்தனை 1000 செய்திருப்பாய். அப்ப உனக்கு செய்த உனக்கு தான் நீ திரும்ப திரும்ப ஆசை வந்திருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்பான மக்களே, உறவுகளே, புலம்பெயர்ந்த மக்களே, இதுக்குரிய தீர்ப்பு வரணும். இது பாகம் 2 பாகம் 3 சிறிதரில் வரும். இந்த மிஞ்சினா அது திரும்ப கேட்குற அந்த ஆள் கதையை கேளுங்க. எப்படி வீட்டுல குழப்பத்தை எடுத்து வீட்டுல மனுஷர வாக்கு மூலமும் இருக்கு. மனுஷி சொன்ன சிறிதர் வந்து என்ன ரெக்கார்ட் இருக்குது. இப்ப பயத்து என்ன மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்காட்டி விரட்டி வச்சிருக்கிறாங்க. சொல்லவனா அந்த யூடியூப்ல போட்டோ எடுக்க சொல்லியிருந்தேன். 6 எடுத்தாலும் நான் எடுக்கல. அதே மாதிரி நான் யூடியூப் இல்லாட்டி பேஸ்புக்ல அரசாங்கத்திட்ட நேரடியா இந்த இவ்வளவு ரெக்கார்டையும் நான் கொப்பி பண்ணி போட்டு பிரிண்ட் எடுத்து அனுப்பிடப்புறேன். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பிடப்புறேன். இப்படி ஒரு செயல் நடந்தது. ரெக்கார்டையும் நான் சிப்பில் வச்சு அனுப்பிடப்புறேன். சிப்பு ரெக்கார்ட் பண்ணி பென்ட்ரைவ் போட்டு எடுத்து ஜனாதிபதி செயலகத்துக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுப்பிடப்புறேன். அனுப்பிவிட்டது பிறகு நடவடிக்கை எடுக்கட்டும், சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கட்டும் எங்களுக்கு. அதே மாதிரி மக்கள் சரியான தீர்ப்பை கொடுக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள் நீங்க உண்மையில விரும்பினா இதுக்கு சட்டம் பிடிச்சதுன்னா நீங்க இத்தனை பேருக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க லோயர் அர்ஜுனா அவன் கிருஷ்ணாக்கெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் லோயரை பிடிச்சி வாதாடினா அது நியாயம் இல்லை. அது இது இல்லை. இன்றைக்கு வந்து சும்மா ஒரு பாட்டு படிச்சவனுக்கு நீங்க எவ்வளவு பேர் வாதாடி இல்லை அடுத்து முடியாம வந்த உடனே வெளியில என்ன சொன்னாங்க? குமரன் இல்லை இளங்குமரன் எம்பிபியில கிட்ட இளங்குமரன் இல்லாட்டி நான் வெளியில வந்திருக்க மாட்டேன் சார், வாங்க சார், இந்த சார் இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன்னுன்றான். அப்ப சூழ்நிலை கைதிகள் அவங்க எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கைதியாகும். அப்ப நீங்க இந்த பாதிக்கப்பட்ட அடிப்பட்டவருக்கு ஒரு லோயரை பிடிச்சு விடுங்க.
பிடிச்சி இந்த சிறுவனுக்கு எதிராக வழக்க போட்டு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குறது புலம்பெயர்ந்த உறவுகள் நேரடியா தொடர்பு கொள்ளுங்க. நான் நேரடியா லோயரை பிடிச்சி தரேன், லோயருக்கு நீங்களே காசை கொடுங்க, நீங்களே வாதாடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த திரும்பியும் அவர்கிட்ட பதிவை போடுறேன் கேளுங்க. என்னன்னு சொன்னா நான் இதுல கேட்கிறேன், அப்படி நீங்களும் உங்களோட வைஃபும் என்னட்ட சொன்ன ரெக்கார்ட் இருக்குது, மற்ற நீங்களும் உங்களோட வைஃபும் என்ன குழந்தை புள்ளியா சிறுதர்னு உங்களுக்கு தெரியாதா? அதுதானே அப்ப உங்களுக்கு வீட்டுக்கு வந்த சிறுதர்னு உங்களோட வைஃபுக்கும் உங்களுக்கு தெரியாதா? வைப்பும் சொல்லி இருக்கிறதானே. என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குதானே, ஓம் சிறுதரம் வந்தவர் பிள்ளையாண்டி வைக்க சொன்னவர், பிள்ளையாண்டி தர மாட்டீங்களான்னு முதல்ல. அப்ப அப்புறம் என்னட்டு நீங்க மறைக்கிறது? அப்படி நீங்க என்ன குழந்தை புள்ளியா? இல்லையா? இல்ல நாங்களே தண்டையில மகளும் மருமானம் வந்து தோலை பறிச்சு. சரி, மகளும் மருமகன் சிறியர் ஆளா இருக்கும் என்று நினைக்கிறேன். மருமகன் சிறியர் பிரைன் போஸ்ட் பண்ணிருக்கும், காச கசத்தாரன் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தோடைய நீங்க மருமகன் செவிக்கு ஆளாங்க. ஏன்னா நீங்க அடிபட்டு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எழுப்பி நடக்கலாம் இருக்கிறது காரணம் நீங்க. அப்ப இதுல வந்து மருமகன் என்ற என்னப்பா நீங்க இன்றைக்கு எழும்பி வாழ்க்கை திடீர்னு மாதிரி மனுஷன் வாழ்க்கை சொல்லி அப்படி இருக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க ஒன்று யோசிக்காங்க, இதை வந்து நான் வந்து நிச்சயமாக இதை வழிகொண்டு வருவேன். அரசாங்கம் கூட சட்ட நடவடிக்கை சிறிதளவு கிடைக்கும். அந்த நீங்க லோயர் நம்பரை எனக்கு ஒருக்கா போடுங்க, நான் கதைக்கிறேன் அவருடன். சரி அன்பான மக்களே, பாகம் 2 பாகம் 3 மிச்ச விஷயத்தை நான் கதைக்கிறேன். நிச்சயமா சிறுதரனுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும், அரசாங்கம் இந்த பார்வைக்கு போகும் வரைக்கும், இதுக்கு மேல இருக்கு, அங்க ஃப்ரெண்டுக்கு மேல இருக்கு வெளியில. அப்ப இது எடுக்கும் வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு தகுந்த விசாரணை எடுத்து, சுயாதீனமான ஒரு விசாரணை எடுத்து, இதுல விட்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்த ஆதாரங்களும் இருக்கு. அந்த மனைவி கணவர் மாற்ற பிள்ளைகள்கிட்டையும் ஆதாரம் இருக்கு, அயலாட்டைகிட்டையும் அந்த நேரத்துல விசாரிச்சு இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு வேன் அந்த நேரத்துல வந்ததுன்னு சொல்லி விசாரிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று அரசாங்கத்திலையும் கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள் இதுக்கு அனுசரணையா இருக்கணும். நிச்சயமாக இவ்வாறான பிரச்சனைகளை 1-2 நீங்க வெளியில கொண்டு வந்து அவங்களை தீர்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடாதான். அடுத்த மக்கள் இப்படி உள்ளுக்குள்ள உறங்கி கொண்டு மறைஞ்சு கொண்டு பயந்து கொண்டிருக்கிற மக்கள் வெளியில எங்களை தேடி நாடி வருவாங்க. ஆனா இங்க வந்து உண்மை அளிக்கப்படுகின்றது. எந்த ஊடகவியலாளர்களும் சரி இப்படியான உண்மையில கொண்டு வர மாட்டாங்க. அவங்க எங்கேயும் போய் ஆர்ப்பாட்டம் செய்தா வெளியில கொண்டு வருவாங்க, ஒருவன் அச்சிலம் மட்டும் விழுந்தா வெளியில கொண்டு வருவாங்க, ஒருவன் பாட்டு படிச்சு பெரிய ஆர்ப்பாட்டம் எடுத்தா அதை கொண்டு வருவாங்க வெளியில, 4 பேரும் சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க. ஆனா உணர்வு ரீதியா உண்மையா எங்கட தமிழ் மக்கள் உள்ளால அழிக்கப்பட்டு போறது மாற்றான விட இன்றைக்கு உள்ளால எங்கட அரசியல்வாதி மேல பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அடி வாங்கி இன்றைக்கு நொண்டி பரலசில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை வெளியில கொண்டு வரது ஊடகத்துறை கூட வருதில்லை. இதுக்கு ஊடகத்துறை அமைச்சர் இதுல கரிசரணை எடுக்கணும், மக்கள பிரச்சனையை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி ஊடகத்துக்கு தகுந்த கட்டளை விடணும். ஊடகத்துறை அமைச்சர் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. இன்றைக்கு யூடியூப்ல வந்த பிரச்சனையை திரும்பி எடுக்க சொல்லி அவங்க பிரைன் வாஷ் பண்ணி இன்றைக்கு லோயர் சொல்லி வீட்டுக்காரர்கள் சொல்லி பேட்டி தந்தவர் சொல்லி நீங்க இதை எடுங்க, எனக்கு இதால வீட்டுல பிரச்சனை என்ன விரட்டி இருக்கிறாங்க, லோயர் கூட அச்சுறுத்தி இருக்கிறார் சிறுவர்ன்னு சொன்னா அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறதா, இல்ல யூடியூப்பாளர்கள் வந்து அவங்க சொல்லிட்டாருன்னு நீங்க வெளியில போட்டதை தூக்கி விட்டா அவர் நேரடியா தந்த வாக்குமூலம் தானே, அது நேரடியா தந்ததை நாங்க மக்கள்கிட்ட கொண்டு பிறகு அவர் திரும்பியும் சொல்லணும், வேற விரட்டுறாங்க, அவருக்குரிய பாதுகாப்பு தான் தேடி கொடுக்கணும். யூடியூப்பாளர்கள் திரும்ப சொல்லணும், எனக்கு இப்படி ஒரு போட்டி தந்த வழியா அவரை வந்து சிறிதரன் லோயரை வச்சு விரட்ட வீட்டுக்காராக்களை விரட்டுறான், மருமகனை பிடிச்சி விரட்டி மருமகன் வந்து போன பறிச்சு எறியுது அவற்றை. மகள் வந்து தகப்பனுக்கு பேசுது, அப்ப விட்டு போட்டுருங்க உங்களுக்கு உயிர் ஆபத்து வந்துடும், ஏற்கனவே அடிச்சு போட்டு விட்டவங்க இந்த சிறுதரன் விரட்டு தானே லோயரோட சட்ட நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சொல்லுது, எங்கிட்ட சட்டத்துக்கு போக கோர்ட்ஸுக்கு போக காசு இருக்கா சொல்லி அந்த சனம் பயப்பட்டு அதை திரும்ப எடுத்து போடணும் யூடியூப். அவங்களுக்குரிய தகுந்த நடவடிக்கை இன்றைக்கு வந்து சுவாசிலிங்கம் ஐயாவுக்கு காசு இல்லைன்னு அதை எடுத்து போட்டு இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்பலையா, அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த யூடியூப்பாளர் போட்டு அந்த யூடியூப்பாளரோட காசு அனுப்புனா நீங்க சட்ட நடவடிக்கை எடுங்க. இது நடந்திருக்கு உண்மை, இது ஒரு காலம் வந்து பொய் இல்லை. அப்ப திரும்பியும் போராட்டம் தானே வரணும் இவங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. இனி ஒரு காலம் ஆயுதம் தூக்கி வந்துதான் இவங்களை நடவடிக்கை எடுக்குமா? அரசன் நன்றாக தெய்வம் நன்று, அது நடக்காதுன்னு இல்லை, அது பெரிய வேலை இல்லை. நிச்சயமா நாங்க தான் செத்தாலும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சங்கதிகள் நிச்சயமாக இவ்வாறான நபர்களை வெட்டி கொள்வாங்க, அடிச்சு கொள்வாங்க. இப்ப சிறுதேனம் யாழ்ப்பாணம் அங்கஞ்சு போக இந்த செய்தி நான் என்ன பாக்குற செய்திக்காரர்களை இத்தனை பேர் பாக்குறான், போராளிகள் மக்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அப்ப அவ்வளவு பேரும் எப்ப ஒரு மேடையில் அங்கஞ்ச வரைக்கும் கேட்கத்தானே போறாங்க கேள்வி.
கல்லால் எறியத்தானே போறாங்க, மண்ணால் அடிக்க செருப்பால் அடிக்கத்தானே போறாங்க. அர்ஜுனாவுக்கு செருப்பு மாலையை மட்டும் போட்டா காணாது. இவ்வாறான நபர்களை செருப்பு மாலையில சாணத்தை கட்டி, காஞ்ச சாணத்தை கட்டி கட்டி முகம் கிகம் வாயெல்லாம் போடணும், போட்டு எரிக்கும் கொடும்பாய். அர்ஜுனாவுக்கு மட்டும் கொடும்பாய் எறிகிற சிறியர் தாக்கல் செய்த நீங்க இன்னைக்கு சிறியரும் செய்யற பிரச்சனை. அர்ஜுனாவுக்கு மக்களத்து வாங்கல, அர்ஜுனாவுக்கு உத்தம புத்திரர் இல்ல. அர்ஜுனா சரியா இருந்தா இந்த பிரச்சனை அர்ஜுனாண்ட யூடியூப் பாக்குற இந்த பிரச்சனையை பார்லமெண்ட் கதைக்கலாம். இல்லாட்டி அந்த பாதிக்கப்பட்டவர் நம்பர் நான் யூடியூப்ல போடுறேன். பாதிக்கப்பட்டவர் நம்பரை யூடியூப்ல கீழே நான் அவர வாட்ஸ்அப் நம்பரை போட்டு விடுறேன். நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்களும் அரசியல்வாதிமாரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் அரசாங்கம் அவரோட நேரடியாக எடுத்து தொடர்பு கொள்ளுங்க. அதுக்காக இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர் நம்பரை போட்டோன்னே நேரடியாக எடுத்து சிறிதர்ந்தாக்கள் அவரை விரட்டக்கூடாது. சிறிதர்ந்தாக்கள் விரட்டினாலும் அவர் எனக்கு சொல்லுவார் தான். சொன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணி அந்த நீங்க எடுத்த நம்பரை எனக்கு மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆறு எடுத்து விரட்டினாங்களோ அவங்களோட போன் நம்பரை எனக்கு அனுப்பிவிடுங்க, எப்படியாவது நீங்க எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க. அதை நான் திரும்ப பப்ளிக்க யூடியூப்ல போட்டுடுவேன். இன்னார் எடுத்து இன்னார் விரட்டிருங்க அவரை என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா சரியா அவர நம்பர் எடுத்து நீங்க அவருக்கு என்ன பிரச்சனை என்னமான்னு சொல்லி புலம்பெயர்ந்த மக்களும் தாய உள்ள மக்களும் அரசாங்கம் எடுத்து அவருக்குரிய தீர்ப்பை வாங்கி கொடுக்க அந்த குடும்பத்துக்கு. இன்றைக்கு ஏதோ சொன்ன விஜயகாந்த் சொன்ன மாதிரி 100 பேர் நல்லா இருக்கணும்னா 10 பேரை சுட்டுறதுல வேலை பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 1000 பேர் நல்லா இருக்கணும்னா 100 பேரை சுட்டு கொள்றதுல பிரச்சனை இல்லைன்னு ஏதோ ஒரு படத்துல வல்லரசிலையா பாஞ்சிநாதன் இல்லை ஏதோ ஒரு படத்துல விஜயகாந்த் சொல்ற மாதிரி தான் நான் சொல்றேன். 100 பேர் நல்லா இருக்கணும்னா 10 பேர் தண்டிக்கப்படணும், 10 பேருக்கு அரசாங்கம் தீர்ப்பு வழங்கணும், 10 பேருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். அதே மாதிரி 1000 பேர் நல்லா இருக்கணும்னா 100 பேரை தண்டிக்கப்படணும். இன்னைக்கு 1000 பேர் 1,00,000 பேர் நல்லா இருக்கணும்னா 1000 பேர் தண்டிக்கப்படணும். அதே மாதிரி எங்கட நாடு நல்லா இருக்கணும்னா இவ்வாறான நபர்கள் தண்டிக்கப்பட்டு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து உள்ளுக்க போகும் பட்சத்தான் அடுத்த அரசியல்வாதிமார் திருந்தி நடப்பார்கள் என்றதையும் நான் சொல்லிக்கொண்டேன். ஆனா சிறியரன் மாதிரி எந்த அரசியல்வாதி மாதிரி செய்திருக்க மாட்டாங்கன்றதை நான் 100% சொல்லுவேன். ஏன்னா இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க, காசும் பறிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணுக்கு சத்திர சிகிச்சை கண்டு வந்த காசு பாவம் என்ன ஒரு அப்பா அவங்க சரி. இன்னைக்கு இந்த கிருஷ்ணா என்ற ஒரு நபருக்கு பொம்பளை புரைக்கு அவன் ஒவ்வொரு வீடு வழிய போய் இரவுல போய் பொம்பளையில சந்திச்சு நக்கல் விட்டு நையாண்டி விட்டு கேலி செய்து பொமர் பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்து கண்ணாடி ரவுடி மாதிரி போட்டு திரிஞ்சவனுக்கு கோடிக்கணக்கில் காசு வந்தது. போய் கேட்டியாட சிறியர் கோடிக்கணக்கில் காசு வந்தது. அது பயம் உங்களுக்கு மூத்திரம் வருமான ஆம்பளைகள்கிட்ட போய் கேட்க. அப்படியான இதை விட்டுட்டு இன்றைக்கு சத்திர சிகிச்சைக்குன்னு சொல்லி அந்த கடையா இறங்கி பிச்சு எடுத்து தண்டை பிள்ளையை பாதுகாக்கணும்னு கண்ணுக்கு வந்த காசு கண்ணுக்கு வந்த காசு சத்திர சிகிச்சை கண்டு வந்த காசு அவர் 1 கோடியில 2 கோடி வந்தாலே நீங்க பறிக்கிறீங்க. அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு போட்டுமீரா உங்க அப்பண்ட வீட்டு காசையாட போட்டவன் சிறிதரன். நீ சொன்ன நீ டயஸ்போரா போட்டிருக்கு எல்டிடி போட்ட காசுன்னு சொல்லி சொன்னீங்க அவங்களுக்கு. அதை ரெக்கார்டருக்கு என்னட்ட அவர் அழுது காய்ச்சல் சிறிதரன் சொன்னா எல்டிடி போட்ட காசு தானே, அது டயஸ்போரா போட்ட காசு, அது மக்களுக்கு வர காசு. அப்ப எங்கடா எல்டிடி போட்ட காசு? முழுக்க புலம்பெயர்ந்த மக்கள் தானேடா உங்களோட பேப்பர் நியூஸை பார்த்துட்டு போட்ட காசு. பாவம் தானேடா அவங்க இந்த வருத்தத்துக்காக போட்ட காசு. இந்த குடும்பத்துக்கு காசு போட்டார்கள் 2012 2013 2014 காலப்பகுதியில உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அவ்வளவு காசையும் சிறிதரன் தான் அடிச்சிருக்கான். முதல் 9 லட்சம் பிறகு 11 லட்சம் பிறகு வார காசு முழுக்க அக்கௌண்ட் ஊடாக சைன் வாங்கி அவன்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு வேற ஒரு ஆள் அக்கௌண்ட் கொடுத்தா அதில் அந்த இதுல இருக்கு எழுத்து மூலம் அப்படியே கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அங்க காசு உள்ளவள இந்த அக்கௌண்ட்டுக்கு மாறுற மாதிரி கொமர்ஷியல் மேனேஜர் பேங்க் அவன் எவ்வளவு கிரிமினலா இருப்பான். அந்த பேங்க் சிறிதரனுக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு, அந்த 7 பேருக்கும் ஒரு பங்கு அதுல. அப்ப எப்படி எங்கட மக்கள்ல காசு இவங்கள் அடிச்சிருக்காங்க. இப்படித்தானே வருத்தம் சிறிதர் நாட்கள் கூட எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்யிருக்கீங்க. அவ்வளவு பேர் காசு காவாசு கூட போகல. உண்மையா இப்படி பார்க்க சுவாசிலிங்கம் ஐயா அவ்வளவு பெட்டர். அந்த அளவு ரூபா காசு இல்லாம இன்றைக்கு சாகுறாருடா. இன்னைக்கு அவர் இவ்வளவு அவர் அரசியல் பயணம் 50 வருஷம் அரசியல் பயணத்துக்கு அவருக்கு என்று ஒரு சொத்து இல்லை. அவர் ஒருவனுக்கு ஒரு கடிதம் கொடுத்தாலே ஒரு உதவி செய்தாலே அவர் அந்த காசுல வாங்கி போராளிக்கு தான் கொடுத்தவர். இதே சுத்தியோட செயல்பட்ட மனுஷன் தான் சிவாசிலிங்கம் ஐயா. அவரை போல இருந்து காட்டுங்க வேண்டாம் நீங்க பாப்போம் எவனாவது. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை கோடி உங்களோட பிள்ளைங்க உங்களோட குடும்பம்ங்க. நீங்க என்ன விளையாட்டா விடுறீங்க. ஒவ்வொரு ஆட்சி மாறினாலும் ஒவ்வொரு ஆட்சிக்கு பின்னால போய் கையை கட்டி கொண்டு நின்று ஜால்ரா போட்டீங்க. ஆனா இந்த ஆட்சி கிட்ட நெருங்கியலாண்டோன்னு இப்ப பயந்து போயிருக்கிறீங்க, பேதி பிடிச்சி போயிருக்கிறீங்க. இப்ப 500 ரூபாய் கிட்ட யாருமே நெருங்கியலாண்டு நீங்க நினைக்கிறீங்க அங்க சிங்களவருக்கு தான் நடவடிக்கை நடக்குது. ஆனா தமிழ் அரசியல்வாதி மாதிரி விட்டு பிடிக்கிறாங்க. அதுதான் இந்த தமிழ் அரசியல்வாதி மாதிரி எல்லாரும் சேர்ந்து 6 கட்சி எங்க மட்டக்களப்பில் மீட்டிங் வச்சேன்டா 500 ரூபாய்க்கு எதிராக வச்சு அவன் சொல்லிவிட்டான் 6 கட்சியில 600 கட்சி எனக்கு எதிராக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்ன எல்லாருக்கும் பேதி பிடிச்சிட்டு சுமந்திரன் கூட 500 சந்தர்ப்பத்தை கொடுக்குறான்ல. இப்ப அவர் போராளிகள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இறங்கி வந்துட்டார்.
ஏன்னா அவன் ஒரு இயக்க பிளான்ல கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதுக்காக எங்களுக்கு தமிழர் 200 நாங்க சப்போர்ட்டும் இல்லை, 200 அரசாங்கத்துக்கும் சப்போர்ட்டும் இல்லை. நாங்க எந்த அரசாங்கத்துக்கும் சப்போர்ட் இல்லை. எங்கட மக்களுக்கான அரசியல் தீர்வு முன்வைக்கணும். எங்கட மக்கள் சுயமா வாழணும் இந்த நாட்டுல. அதுக்காக நாங்க போராடணும். உண்மையை கதைக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கம் செய்கிறோம், உண்மையை நல்லதையும் கதைக்கிறோம், கெட்டதையும் கதைக்கிறோம். நாங்கள் அப்படி பார்க்கக்குள்ள இன்றைக்கு அரசியல்வாதி மாதிரி எந்த சலுகையும் இல்லாம இருக்கிறபடியா உங்களுக்கு தேதி பிடிக்குது. நாளைக்கு உங்களுக்கு இந்த சட்டம் பாயும். அங்க கொழும்புல பாயிற சட்டம் உங்களுக்கு அடுத்த நேரம் பாயப்போது லஞ்ச குழு ஆனக்குழுவால இதுல பெஸ்டா சிறுநீர் பாயப்போது எத்தனை பார் கொடுத்தனி, எத்தனை லைசன்ஸ் எடுத்தனி, அப்புறம் உனக்கு 6 பாருக்கு அனுமதி தந்தவர் என்ற சகல பிரச்சனையும் சிறுநீர் பாயப்போதா. இதை மட்டும் மனதில் வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டுக்கணும். அன்பான மக்களே, புலமைந்த மக்களே, உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உண்மையிலே நேரடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து சிறுநீருக்கு வழக்கு தாக்குதல் செய்யறதுக்கு நேரடியாக நான் அவரை நம்பரை போடுறேன். நான் அவருக்கு அந்த பலம் இல்லை, வீட்டுல அவரை விரட்டி வச்சிருக்கிறாங்க, மனுஷி பிள்ளைகள் அவரை இப்படியெல்லாம் செய்யணும்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்றாங்க. உங்களுக்கு 7 மண்டா பாதிக்கப்பட்ட நபர் வெளிநாட்டுக்காரர்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா நான் ஒரு லோயரை பிடிக்கிறேன். நேரடியா போய் லோயரை பிடிச்சி 1 லோயர் 2 லோயர் 3 லோயரை பிடிக்கிறேன். பிடிச்சி லோயர் மாதிரி நம்பரை உங்களுக்கு தாரேன். தந்தா நீங்க அவங்களுடைய கழிச்சு பேரம் பேசுங்க. இந்த வழக்கை சிறுவனுக்கு தண்டனை எடுத்து கொடுக்கும் வரைக்கும், இந்த சிறுவனோட போன 7 பேருக்கும் இந்த இதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும், நீங்க தீர்ப்பு எடுத்து கொடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ரேட்டு பாதாடி என்று சொல்லி நீங்க லோயரோட பேசி லோயர் அக்கௌண்ட்டுக்கே காசை போடுங்க. எனக்கு ₹1 காசு நீங்க போட தேவையில்ல, அந்த வழியை நான் செய்தாருன்னு சொல்லி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு, இது பாகம் 2 பாகம் 3 சிறியர் அடுத்தது நாளைக்கு விடுவேன். என்ன இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்கு. இது பேஸ்புக்ல எல்லாம் நான் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நான் அங்கங்க அனுப்புற இடத்துக்கு அனுப்புறேன். அவருடைய ஆவணங்கள் எல்லாம் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அனுப்புறேன். அனுப்பி போட்டு பேஸ்புக்லயே அந்த ஆவணங்களை போட்டு விடுறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதுல இருந்து விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.